இளையராஜா அவர்கள திடீர்னு பார்த்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அதாவது தமிழ்நாட்டு முதல்வர் போய் பார்க்குறாரு. அப்புறம் யார் பார்க்குறா? கமலஹாசன் அவர் ஃப்ரெண்டு தான். பட் இருந்தாலும் ஸ்பெஷலா போய் பார்த்து வாழ்த்து சொல்றாரு. அதுக்கடுத்து திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் போய் பார்த்து வாழ்த்து சொல்றாங்க. அதற்கடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் போய் பார்த்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. என்னடா எல்லா லெவல்லையும் இருக்காங்களே, பெரியவர்கள், சிறியவர்கள், பெரிய பதவியில் இருப்பவர்கள், சிறிய பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் பார்க்குறாங்களே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் எல்லாரும் நேரில் போய் வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்னா, இளையராஜா வந்து கம்மிங் மார்ச் 8 வந்து ஒரு மிகப்பெரிய லைவ் கான்சர்ட் நடத்த போகிறாரு. எங்கன்னா லண்டனில் சிம்போனி. அவர் பண்ணுற சிம்போனியை, அவர் எழுதின நோட்ஸ் சிம்போனி வந்து லைவாக வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண போகிறாங்க. அதை வேற ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆசிய பெருங்கண்டத்திலே முதல் ஒரு ஆள் வந்து சிம்பனி எழுதி அந்த சிம்பனியை லண்டனில் லைவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அதை என்டையர் வேர்ல்டுக்கே வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்படி ஒரு மிக பயங்கரமான நிகழ்வுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஆட்கள் இருந்து மிக சிறிய ஆட்கள் வரைக்கும் எல்லாரும் நேரில் வந்து இளையராஜா அவர்களை சந்தித்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய பெருமை, இந்தியாவிற்கே பெருமை, தமிழ்நாட்டுக்கே பெருமை, தமிழர்களுக்கே மிகப்பெரிய பெருமை. ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு இசைக்கூறு வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை சிம்போனி அப்படிங்கிறதுல. உடனே நீங்கள் எல்லாம் கேட்கலாம், என்னதான் சிம்போனி ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்களே, கிட்டத்தட்ட 20 வருஷமாக சிம்போனி, என்ன சிம்போனி அப்படின்னா, சிம்போனி அப்படிங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் இசைக்கூறு. எப்படின்னா இப்போ கர்நாடிக் மியூசிக் இருக்குது, வெஸ்டர்ன் மியூசிக்ஸ் நமக்கு கரெக்டாக தெரியுது இல்லையா, எல்லாமே வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வாசிச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ராகங்கள்லாம் இருக்கும். சிம்போனிங்கிறது இதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் இசைக்கூறு தான். பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால், ஒரு இசை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கலாம், ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது வாட்டுக்கு போகும். திடீர்னு இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுவும் பேரலாக ட்ராவல் பண்ணும். அப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட், இப்படி 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு ஒரே எங்கெங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பேரலாக அப்படியே வந்து ட்ராவல் பண்ணுறது. யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த 4 இசையை நம்மளால் கேட்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு பறவை பறக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம இங்கேருந்து நம்ம வியூ பார்த்தீங்கன்னா 5 பறவை வந்து திடீர்னு வந்து ஒன்று சேரும் எங்கேருந்தோ வந்து. ஆனால் 5மே அழகாக பறந்து போகும். அதை நம்ம அழகாக பார்க்க முடியல. அந்த காட்சி மாதிரி இசையை வந்துட்டு ஒரு இடத்தில் இருக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வரும், இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். ஆனால் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அது அழகாக வந்து ஒரு மெசேஜை பாஸ் பண்ணிகிட்டே போகும். கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இளையராஜா அவர்கள் இந்த சிம்போனியும் தெரிஞ்சோ தெரியாமலோ மிக முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு 20-25 வருடத்துக்கு முன்னாடியே ஆல்பம் போட்டிருக்காரு, ஹவு டு நேம் இட், நத்திங் பட் விட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நத்திங் பட் விட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட், ஒரே ஒரு ஃப்ளூட்டை வச்சுட்டு அவர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு இசை கோர்த்துருப்பார். அது அவ்வளோ இனிமையாக இருக்குன்னு கேட்குறதுக்கு. அதே மாதிரி நத்திங் பட் விட் அண்ட் இது சரியா, இன்னொன்று வந்துட்டு வயலினை வச்சு பண்ணியிருப்பாரு. ஓகே, இதுவே வந்து ஒரு டைப் ஆஃப் சிம்போனின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 25-30 வருடத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஆல்பம் வெளியிட்டிருக்காரு. அதுக்கு பிறகு வந்துட்டு திருவாசகம் பண்ணியிருக்கிறாரு, 4000 திவ்ய பிரபந்தங்கள் பண்ணியிருக்கிறாரு. இப்போ தொடர்ந்து வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இசை தேடலில் இருக்கிறாரு. எப்படி வந்து மற்ற இசையமைப்பாளர்கள்லாம் சினிமா பாடல் இசையமைக்க பிஸியாக இருக்காங்களோ, அதே மாதிரி இவர் தொடர்ந்து எப்படின்னா, இன்றைக்கி வந்து அவருக்கு 82-84 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 வருடம் இசையில் இருக்கிறாரு. தன்னை இந்த பிகினிங்லேருந்து தன்னை என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சிம்போனி இசையெல்லாம் கோர்க்க முடியுது. இசை துறையிலேயே நமக்கு தெரிஞ்சு இசையை வந்து வடிவமாக வந்து எழுத முடியும், நோட்ஸ் எழுத முடியும். எப்படி ஒரு கவிதை எழுதுகிறோமோ தமிழில், அதுமாதிரி இசைக்குன்னு ஒரு மொழி இருக்குது. அந்த மொழியை வந்து முழுமையாக கற்றுக்கொண்டவர் தான் இளையராஜா. அப்படி முழுமையாக கற்றுக்கொண்டு முழுமையாக எழுதி தன் இசையை வந்து ஒரு புக்காக போடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவர் இளையராஜா. எங்கேயோ சாதாரண ஒரு குக்கிராமத்தில் சாதாரண மனிதனாக பிறந்தவர் இன்றைக்கி இசையின் ராஜாவாக வந்து நிற்கிறார். எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து அவருடைய சினிமா இசை பாடலை கேட்டு வளர்ந்துருக்கோம். அவர் பெரியவர், 1000 பாடலுக்கு இசையமைச்சிருக்கிறார், எல்லாமே நமக்கு தெரியும். அவர் மிகப்பெரிய கவிஞர், மிகப்பெரிய அறிவாளி, எல்லாமே தெரியும், ஜீனியஸ் எல்லாமே தெரியும். ஆனால் அவர் ஒவ்வொரு மைல் ஸ்டோனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75ல் ஆரம்பித்து இன்றைக்கி 2000, 2020, 25 வரைக்கும் தனக்கான சாதனைகளை பண்ணிகிட்டே வர்றாரு. சில பேருக்கு ஒரு கட்டத்தில் இருந்தால் போர் அடிச்சிடும். இப்போ நிறைய இசையமைப்பாளர்கள் ஏன் வந்து ஒரு 10 வருடத்துக்கு பிறகு 20 வருடத்துக்கு பிறகு வந்து நிலைக்க முடியல அப்படின்னா, அவங்களுக்கு அந்த இசை மேல் வந்து இந்த அந்த ஒரு சலிப்பு வந்துடும். யாருக்குமே எந்த துறைனாலுமே ஒரு 20 வருடம் 25 வருடத்துக்கு பிறகு ஒரு சலிப்பு வந்துடும். ஆனால் இன்றைக்கும் யார் ஒருத்தன் வந்து சலிப்பே இல்லாமல், சின்ன பையன் 25 வயசு 20 வயசு பையன் வந்து இசைத்துறைக்கு வந்தால் எப்படி இருப்பானோ அந்த எந்தூசியாசத்தோட, அதே ஆர்வத்தோட தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ வருகிற மார்ச் 8 இந்த இசை வந்து லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் பாருங்கள், எல்லாருக்கும் பெருமையாக இருக்கும். இந்த இசை வந்து எந்த இசைக்கருவிகளுக்கும் இடையே சண்டை போடாமல்
சத்தத்தை ஏற்படுத்தாமல் மிக அழகிய கவிதையை ஒன்று சொல்லிக்கிட்டே வருமா. அதை கேட்கும்போது பயங்கர இனிமையாக இருக்கும். நம்ம ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நத்திங் பட் விண்ட், ஹவு டு நேம் இட் அப்படிங்கிற ஆல்பம் மூலம் நம்ம வந்து இதை கேட்டிருக்கோம். அதே மாதிரி சில பாடல்களையும் அதை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த சத்யாங்கிற படத்தில் மலையோசை கலகலன்னு ஒரு பாட்டு வரும், அதுலேயும் இதயத்தை திருடாத படத்தில் வர பேக்ட்ராப் மியூசிக்ஸ்லையுமே இந்த நத்திங் பட் விண்ட், ஹவு டு நேம் இட் வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த இசை வந்து நமக்கு புரிது கிடையாது, அங்கங்கே கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி முழுமையாக இதுதான் சிம்பனி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு இசைக்கோர்வை நடக்க போகுது. தயவு செய்து எல்லாரும் பாருங்கள். முடிஞ்சால் வாழ்த்துக்களை தெரிவிங்க. உங்களால் முடிஞ்ச எந்த ஃபாரத்தில் இருந்தாலும் பெருமைப்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம். தேங்க்யூ.